வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். காலபைரவர் கோயிலில் வழிபாடு நடத்திய பின்னர் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அங்கு வந்திருக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி வாரணாசி தற்போது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். மோடி இந்த முறை வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். ஏற்கனவே 2014, 19 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது 3வது முறையாக மீண்டும் வாரணாசி தொகுதியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக போட்டியிடுகிறார். இதற்காக தற்பொழுது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வாரணாசி தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து அதற்கான உறுதிமொழியையும் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துக்கொண்டார். இந்த வேட்புமனு தாக்கலின் பொழுது உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் உடன் இருந்தார்கள். இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதை முன்னிட்டு நேற்றைய தினம் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோவை நடத்தி இருந்தார். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பல ஆயிரம் தொண்டர்களும் பொதுமக்களும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர். அந்த ரோட் ஷோவிலும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்றிருந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் பிரதமர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதும் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் உடன் இருந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.